யோசேப்பு யோசித்து பாருங்க. யோசேப்பு ஆண்டவர் என்ன மாதிரி பாதையெல்லாம் நடத்தினார் சொன்னா, யோசேப்பு முதல்ல பெட்டா இருந்தார். பெட்டுன்னு வீட்டில் வளர்கிற நாய் பூனை கிடையாது. சில வீட்டில் சில பேரே பெட்டா இருப்பாங்க, பெட்டுன செல்ல பிள்ளையாக இருப்பாங்க. யோசேப்பு அவங்க வீட்டில் ஒரு செல்ல பிள்ளையை தூக்கி பிட்டுக்குள்ள போடுறாங்க. பிட்டுன்னு குழின்னு அர்த்தம். பெட்டில் இருந்து என்ன பண்ணுறாங்க, பிட்டுக்குள்ளே தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை போத்திப்பார் வீட்டில் இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தூக்கி சிறைச்சாலையில் போடுறாங்க, பிரிசனில் தூக்கி போடுறாங்க. அதுவும் ஒரு பீ பாருங்க, பிரிசனில் தூக்கி போடுறாங்க. அந்த பீலேருந்து ஆண்டவர் எங்கே கூட்டு போனார் சொன்னால் பேலஸ்க்கு கூட்டு போகிறார். எல்லாமே பீ பாருங்க. அப்போது பெட்டிலேருந்து பிட்டிலேருந்து போத்திப்பார்லேருந்து பிரிசன்லேருந்து ஆண்டவர் எங்கே கூட்டு போகிறாரு, அரண்மனைக்கு போகிறார். அப்போது எந்த குழியில் கடக்கிறானோ அதே குழியின் மூலமாக தான் ஆண்டவர் எங்கே கூட்டு போகிறாரு, அரண்மனைக்கு கூட்டு போகிறார். அப்போது குழியின் அனுபவங்களை சாதாரணமாக எண்ணக்கூடாது. அப்போ பிரச்சனையின் அனுபவங்களை சாதாரணம் எண்ணக்கூடாது. எந்த பிரச்சனை உங்களை சாகடிக்க வருதோ, எந்த வியாதி உங்களுக்கு முள்ளா இருக்கிறதோ, அதே வியாதியை கொண்டு தேவன் அவரை மகிமைப்படுத்துவார். எந்த பொருளாதார பிரச்சனைகள் உங்களுக்கு பாடுகளை கொடுக்கிறதோ, அதே பிரச்சனைகளை கொண்டு கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்த்த இயேசு போதுமானவர். ஹல்லேலூயா.